ஒரு மிருகம் கோவப்படாது, சண்டை போடும், பாதுகாக்கும், எதிர்த்து நிற்கும், வேட்டையாடும், உணவை தேடும். ஆனா கோவப்படாது. சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏம புனையை சுடும். உன் குடும்பத்துக்கு செய்யற துரோகம் அது. நீ நல்ல பொருளையே தேவைக்கு அதிகமா சாப்பிட்டா ஜீரணமாது. நீ தேவையில்லாத பொருளையே தேவைக்கு அதிகமா சாப்பிட்டா சத்தியமா நோய் வந்து. அப்ப எங்க வேகம் தேவையோ, எங்க பொசசிவா இருக்கணுமோ, எங்க அசட்டிவா இரு. ஆனா எங்கேயுமே கோபமா இருக்காத. ஜொலிக்கும் வைரத்தை மறைக்கும் சாணம் போல், ஜொலிக்கும் வைரத்தை மறைக்கும் சாணம் போல் தெரிக்கும் அறிவினை கெடுப்பது சினம். உனக்கு அறிவு இருக்கும், ஆசை இருக்கும், ஆனா அந்த சினம் எல்லாத்தையும் பாலாக்கிட்டு போயிடும். சிறந்த மனமும் சிறந்த வாழ்க்கையும் வரத்துக்கு அதை நீங்க தூக்கி கூட வச்சுக்க தேவையில்ல, அதை தேடி போக தேவையில்ல. இங்க இருக்குன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல மூடி உட்காந்தாலே போதும், அவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனா அதை எடுத்து யார் வைக்கணும்? நீங்க தான் கண்ணு வைக்கணும். சிவமே வியக்கும் குணம் கொண்ட போதும் வையகம் பலிக்கும் நிலை வந்து சேரும். உன் மனம் கொண்ட சினம் என்னும் சாபம், உன் மனம் கொண்ட சினம் என்னும் சாபம். ஐயா, அப்ப அந்த கோவம் வராம இருக்க என்ன பண்ணணும்? நாளிலிருந்து நீங்க அப்படியே ஹாப்பியா இருங்க, எப்பவுமே சிரிங்கன்னு சொல்லல. ஆனா கோவம் வரும்போது சொல்லிக்கோ, ஆஹா நானாவே என் பிள்ளைக்கு விஷத்தை கலப்பனா கிடையாது. விஷம் கொடுத்தா கூட ஹாஸ்பிட்டல் போனா காப்பாத்திடலாம். ஆனா இந்த கோவம் என்னைக்காவது உனக்கு பாதிப்பா வரும். ஒரு வருஷம் உட்காந்து அழுவியா, ஆனா திரும்பி உன் வாழ்க்கை யாரா வாழ போறா? ஒருத்தன் வரமாட்டான்டா. உன்னை விசேஷமாக்குறதுக்கு ஒருத்தன் வரமாட்டான், நீ தான்டா கண்ணு. குருஜி, அப்ப குடும்பத்துல கோவமா இருக்க கூடாதா? கண்டிப்பா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா கண்டிப்பா மட்டும் இருக்கலாம், கோவமா இருக்க கூடாது. கொஞ்சம் வேகமா இருக்கலாம், அக்ரெசிவா இரு, அசர்ட்டிவா இரு, ப்ரொடெக்டிவா இரு, பொசசிவா கூட இரு. ஆனா ஆங்கிரியா இருக்காத, சத்தியமா இருக்காது. உன் பொண்ணு ஒரு 2வது மாடில இருந்து எட்டி பாக்குது, ஒரு 3 வயசு பொண்ணு, உன் சொந்த பொண்ணு, சின்ன ஸ்டூல் அங்க யாரோ போட்டிருக்காங்க, அது ஏறி எட்டி பாக்குது. இங்கன்னு என்ன பண்ணுவ நீ? பதட்டப்பட்டு கத்துவே இல்லை, அப்படியே மெதுவா சொல்லுவியா, அன்பா என் 6 உயிர் மனைவியே, நம் பிள்ளை எட்டி பார்த்து மண்டை பிள்ளைக்க வாய்ப்பு இல்லை. இல்லை என்ன சொல்ல, அதுக்கு தூக்கமா என்னமா ஊழ்திகளும் தொலை போகுது. இப்போ நீ கோவமா இருந்தியா இல்லை வேகமா இருந்தியா? வேகம் அலோடு, கோவம் நாட் அலோடு. யாருக்கெல்லாம் புரியுது? அப்ப எங்க வேகம் தேவையோ, எங்க பொசசிவா இருக்கணுமோ, எங்க அசட்டிவா இரு. ஆனா எங்கேயுமே கோவமா இருக்காத. ஜொலிக்கும் வைரத்தை மறைக்கும் சாணம் போல், ஜொலிக்கும் வைரத்தை மறைக்கும் சாணம் போல் தெரிக்கும் அறிவினை கெடுப்பது சினம், கெடுப்பது சினம். உனக்கு அறிவு இருக்கும், ஆசை இருக்கும், ஆனா அந்த சினம் எல்லாத்தையும் பாலாக்கிட்டு போயிடும். அப்ப இந்த மகா வாக்கியம் உங்க மனசுல நல்லா பதியணும். ஒண்ணு வெற்றி வேணும்னா அதுக்கு என்ன சொல்றான் இறைவன்? சிம்பிள், உயிர் உள்ளவரை நீயே சிவத்தின் மாறாத. என்ன உன்னால சிலர் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, நீ அதை நம்பிட்டு இருப்ப. நான் ஒத்துக்கிறேன், சிலர் ஃபெயில் ஆயிருக்கலாம். ஆனால் உங்க எல்லாரும் நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன், நீ ஃபெயில் ஆனதால உன் ப்ரோக்ரஸை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா நீ ஃபெயில் ஆனது மிட் டர்ம், ஆனுவல் எக்ஸாம்ல நான் உன்னை பாஸ் பண்ண விடவே மாட்டேன். டேக் இட் ஃபார் சீரியஸ்னஸ். இப்போ எது முக்கியம்? மிட் டர்ம்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து ஆனுவல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறதா, இல்ல மிட் டர்ம்ல ஃபெயில் ஆனாலும் ஆனுவல் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறதா? எதை பண்ணா ப்ரொமோஷன்? அப்பா சக்சஸ்ஃபுல்லா மிட் டர்ம்ல பாஸ் ஆயிட்டேன் சார், ஆனுவல் தான் சார் ஃபெயில். அப்ப ஆனுவல்ல 7th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆனா நீ எத்தனாம் கிளாஸ் போவ? மிட் டர்ம்ல கோட்டு ஆப்சென்ட், ஆனாலும் ஆனுவல்ல பாஸ் ஆயிட்ட, 8th ஸ்டாண்டர்ட் போவியா மாட்டியா? அவ்வளவுதான். எக்ஸாம்ல எங்க பாஸ் ஆகணுமோ அங்க பாஸ் ஆனா வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். அவ்வளவுதான் மேட்ரு. அப்போ இனிமே நீ எதையும் தனியா செய்ய போறது இல்ல. இப்ப நான் சொன்னதெல்லாம் மட்டும்தான் நீ தனியா செய்ய போற. ஒரு தொழில் பண்ண போறியா? தனியா செய்யாத. இந்த உலகத்துல என்ன நடக்கும், இவன் எதிரா இருப்பான், உனக்கு தெரியாது, அவனை கூட வச்சுக்கோ. உன்னை எதிர்க்கிறதுக்கு எவனுமே கிடையாது. ஆனா அவன் எப்படி கூட வச்சுப்ப? அவன் இருக்கிற இடத்துக்கு போகணும். ரொம்ப சிம்பிள். எனக்கு சென்ட் அடிக்கணும், நான் என்ன பண்ணணும்? சென்ட்டா தானா வந்து அடிச்சுக்கணுமா, இல்லை சென்ட்டை போய் கையில் எடுக்கணுமா? கலக்குறீங்களே. இல்லை ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறீங்க, பூ எடுத்து தலையில வச்சுக்கணும். எப்படி பூ அப்படின்னு சொயின்னு தலைக்கு வருமா, இல்லை அந்த பூவை ரீச் பண்ணி எடுத்து வச்சுப்பீங்களா? அப்போ உங்க மேல ஒரு நறுமணம் வரணும்னா கூட அது இருக்கிற இடத்துக்கு போய் அதை தூக்கி உங்ககிட்ட நீங்க வச்சுக்கணும். ஆனா இங்க சிறந்த மனமும் சிறந்த வாழ்க்கையும் வரத்துக்கு அதை நீங்க தூக்கி கூட வச்சுக்க தேவையில்ல, அதை தேடி போக தேவையில்ல. இங்க இருக்குன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல மூடி உட்காந்தாலே போதும், அவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனா அதை எடுத்து யார் வைக்கணும்? நீங்க தான் கண்ணு வைக்கணும். அதை எடுத்து யார் வைக்கணும்? நீங்க தான் வைக்கணும். உயிர் உள்ளவரை நீயே சிவத்தின் மாறாத கருவறை, உயிர் உள்ளவரை நீயே சிவத்தின் மாறாத கருவறை. இது உணராமல் வாழும் மனிதன் அறிவிருந்தும் அறிவற்ற நிலை, அறிவிருந்தும் அறிவற்ற நிலை, அறிவற்ற நிலை. இதை உணர்ந்தோருக்கு உயிர் உள்ளவரை வெற்றியே என்றும் மாறாத உயர்நிலை. உயர்ந்த நிலை வேற, நாளைக்கு ஒருத்தன் கீழே கூட வந்துடலாம். உயர்நிலைனா யூ
குவாலிஃபைட் ஃபார் இட். வெற்றியை என்று மாறாத ஒரு நிலை. குருஜி என் வாழ்க்கை மாறுமா? சத்தியமாக மாறும். ஏன்னு சொல்கிறேன், யாருக்கெல்லாம் தேனுக்கு குயின் பீன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது தெரியுமா? அந்த குயின் பீ என்ன பண்ணும்? ஒன்றுமே பண்ணாது, முட்டை மட்டும் போடும், கூட்டு விட்டு வெளியே போய் மேட்ரு பண்ணும், அவ்வளோதான். அதில் ஒர்க்கர் பீன் இருக்கும். அடுத்து ட்ரோன் ஒன்றுமே பண்ணாது, அதுவும் மலர்லாம் வராது. அப்போது மலர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வர்றது ஒர்க்கர் பீ. அப்படி வச்சுப்போம். அந்த குயின் பீ என்ன பண்ணும்? அந்த ஃபுல் ஒரே ஒரு குயின் பீ தான் ஒருடைய பிஹேவ்க்கு இருக்கும். ஒரு ஃபுல் என்டையர் தேன் கொடுக்க எத்தனை தேன் இருக்கும்? அது பேரே அச்சானின்னு பேர். அதுக்கு பேர் என்ன? அது மூலத்தேன், மூலத்தேன் வண்டுன்னு பேர். இப்போ இவங்க குயின்ன்றாங்க, விச் இஸ் அ சோர்ஸ். நம்ம இங்கிலீஷ்லேயே வச்சுப்போம் குயின் பீனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல லட்சம் தேன் கூடு இருக்கிற இடத்துல, இல்லை பல ஆயிரம் தேன் இருக்கிற தேன் கூட்டில் எத்தனை குயின் பீ இருக்கும்? ஒரே ஒரு குயின் பீ. ஆனால் இது வரைக்கும் இறைவன் படைப்பில் குயின் பீன்னு ஒன்று பிறந்ததே இல்லை. நல்ல கவனிடா கண்ணு, நான் உனக்காக தான் பேசுகிறேன். இப்போ உன் வாழ்க்கை மாறுமா மாறாதான் நினைக்கலாம். நீ நினச்சாலும் சாதாரணமாக வாழ முடியாதுன்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அந்த குயின் பீயாக மாற படைப்பா எல்லாமே சாதாரண ஃபெர்டைல் எக்லேருந்து பிறந்த ஒரு பீ தான். ஆனால் என்ன பண்ணும், ஒரு சாதாரணமாக பிறந்த பீக்கு அந்த ஒர்க்கர் பீ இருக்குது பார்த்தீங்களா, அது பேரே செக்ரீஷன் தான். உச்சந்தலையிலேருந்து ஒன்று செக்ரீட் ஆகும். அதுக்கு ராயல் ஜெல்லின்னு பேர். இதுக்கு சிவ சுரப்பின்னு பேர். அது விட்டுருங்களா, சுரப்பின்னா ராயல் ஜெல்லி. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? அது என்ன பண்ணும், ஒரு 5 இல்லை 6 எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கும். ஆனால் ஒரு 5-6 மட்டும் செலக்ட் பண்ணி அது நல்லா புரிஞ்சுக்கணும், உணவு கொடுக்காது. அது உடம்பே செக்ரீட் பண்ணுற உச்சத்திலிருந்து எடுத்து அந்த ராயல் ஜெல்லியை எடுத்து ஃபீட் பண்ணும். என்ன பண்ணும்? ஃபீட் பண்ணும். அந்த ராயல் ஜெல்லியை ஃபீட் பண்ணுற அந்த 7-8 இருக்குது பார்த்தீங்களா தேனி, மற்றதெல்லாம் தேனியாக மாறும். அந்த ராயல் ஜெல்லியை ஃபீட் பண்ண தேனி மட்டும் குயின் பீயாக மாறும். அவ்வளோதான் மேட்டர். ஐயா, அப்போ குயின் பீன்னு ஒன்று பிறந்துச்சா, இல்லை ராயல் ஜெல்லி கிடைச்சதால குயின் பீயா மாறிச்சா? இப்போ ராயல் ஜெல்லி கிடைச்சதால அது நார்மல் பீயா இருக்க முடியுமா, இல்லை குயின் பீயா மட்டும்தான் இருக்கணுமா? இப்போ குயின் பீயா மாறுறதுக்கு அது எஃபர்ட் எடுத்துச்சா, இல்லை ராயல் ஜெல்லி கிடைச்சதால அது குயின் பீயா மட்டும்தான் இருக்குமா? அவ்வளோதான் மேட்டர். சிவன்ற ஞானம் உனக்கு கிடைக்கும் போது நீ பெரிய மனிதனா மாற தேவையில்லை, ஆனால் உள்ள பெரிய வாழ்க்கை தானா கிடைக்கும். ஏன்னா இந்த ஞான ராயல் ஜெல்லி மாதிரி நீ குயின் பீயா மாறதுக்கு எவனாலையும் தடுக்க முடியாது, பாசிபிலிட்டியே இல்லை. குருஜி அப்படி என்ன குருஜி ஞானம்? லிசன் கேர்ஃபுல்லி. சிவமே வியக்கும் குணம் கொண்ட போதும். குருஜி அதனால தான் வெற்றி நிச்சயம் வேத சத்தியம். நீ இருக்கிற வெற்றியும் கோவத்தை அழிச்சிட்டு போயிடும். ஒரு மிருகம் கோவப்படாது, சண்டை போடும், பாதுகாக்கும், எதிர்த்து நிற்கும், வேட்டையாடும், உணவை தேடும், ஆனா கோவப்படாது. சினமெனும் சேந்தாரை கொல்லி இனமெனும் ஏம புனையை சுடும். உன் குடும்பத்துக்கு செய்யற துரோகம் அது. இப்ப நாளிலிருந்து நீங்க அப்படியே ஹாப்பியா இருங்க, எப்பவுமே சிரிங்கன்னு சொல்லலை. ஆனால் கோவம் வரும்போது சொல்லிக்கோ, ஆஹா நானாவே என் பிள்ளைக்கு விஷத்தை கலப்பனா கிடையாது, விஷம் கொடுத்தா கூட ஹாஸ்பிட்டல் போனால் காப்பாற்றிடலாம். ஆனால் இந்த கோவம் என்னைக்காவது அவனுக்கு பாதிப்பாக வரும். அப்போ நான் இனிமேல் கண்டிப்பாக இருப்பேன். ஒரு அப்பாண்ட ரைட்ஸோட பேசுவேன். ஆனால் கோவப்பட்டு எந்த வார்த்தையும் விட மாட்டேன். ஏன்னா கோவம் வரும்போது உங்ககிட்ட 2 குணம் வந்துடும். ஒன்று, நீ யாரை விரும்புறியோ அவங்களே சபிச்சிடுவேன். நீ யாரை விரும்புறியோ அவங்க மதிப்பை கெடுத்துருவேன். உன் பொண்டாட்டி மேலே உயிரே வச்சிருப்ப, ஆனால் சொல்ல ஒரு நாள் இல்லைனா தாண்டி உனக்கு அந்த புத்தி வரும்னு. வேணாம் கண்ணு, அந்த நிலைமைக்கு நீயே விற்று போடாத. நீ உன் புருஷன் மேலே உயிரே வச்சிருப்ப, உனக்கு யாருமே இப்போ தெரியாதியா, சத்தியமாக நீ லைஃப்பில் கஷ்டப்படுவேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். ஆனால் கோவத்தில் இந்த வார்த்தை, நான் சண்டை போடாதீங்கன்னு சொல்ல, முடிஞ்சா சண்டை போடு, ஆனால் கோவப்படாத கண்ணு. இஸ் எனிவன் ஏபிள் டு கனெக்ட் வித் மீ? எனக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள தலையிற உரிமை எனக்கு கிடையாது, ஏன்னா எல்லாரும் என் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆனால் கடவுள் சொன்னது நீ ஒபீடியண்ட்டாக இருக்கணும். எத்தனை பேர் ஐ எம் ரெடி ஃபார் சக்ஸஸ், ஐ எம் ரெடி ஃபார் சக்ஸஸ். அப்போது சக்ஸஸ்க்கு நீ ரெடி ஆகிட்ட, எதுவும் சக்ஸஸை கெடுக்குமோ அது மட்டும் செய்யாத. ராயல் ஜெல்லி கடவுள் தருவார். அது கிடைச்சதால நீ குயின் பீயா இருன்னு சொல்லலை, நீ குயின் பீ ஆனதால நீ சாதாரணமாக ஆகிடாத. ஐயா அப்போ என்ன? சிவமே வியக்கும் குணம் கொண்ட போதும். ஆஹா, சிவமே வியக்கும் குணம் கொண்ட போதும் வையகம் பலிக்கும் நிலை வந்து சேரும். வையகம் பலிக்கும் நிலை வந்து சேரும். என்னடா இது? கடவுள் மெச்சுப்பான் உன்னை. நீ கெட்டவன் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்க. நான் யூஸ் பண்ணுற வார்த்தை, ஒருத்தன் திருடுறான், கொள்ளடிக்கிறான், அவன் குடும்பம் கூட நல்லா இருந்துடும். ஆனால் கோப சிவமே வியக்கும் குணம் கொண்ட போதும் வையகம் பலிக்கும் நிலை வந்து சேரும். உன் மனம் கொண்ட சினம் என்னும் சாபம், உன் மனம் கொண்ட சினம் என்னும் சாபம். ஐயா அப்போ அந்த கோபம் வராமல் இருக்க என்ன பண்ணணும்? தவத்திலிரு, தவத்திலிரு. நீ நல்ல பொருளையே தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டா ஜீரணாவாது. நீ தேவையில்லாத பொருளையே தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டா சத்தியமாக நோய் வந்துடும்.
யாருக்கா புரியுதாமா சிம்பிள் கான்செப்ட்? நல்ல பொருளை தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகுதுடா கண்ணு? ஜீரணம் ஆகாது. தேவையில்லாத பொருளை அதிகமாக சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் வரும். அப்போ உன் மனசில் 1000 தேவையில்லாத எண்ணம் போயிருக்கும், அதை முதல்ல வெளியேற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? அப்பா தவத்தில் இரு. எதனால் தவத்தில் இரு? கடவுள் சொல்கிறான் பாரு, உன் மேலே தப்பு இல்லை. சிவமே வியக்கும் குணம் கொண்ட போதும். நல்லவன் நீ, உன் குடும்பத்துக்காக தான் கஷ்டப்பட்ட, ஊரை விட்டு ஓடுற, உன் சுகம், உன்னுடைய சந்தோஷம் அதெல்லாம் குறைச்சிக்கல, இழந்துட்டே உழைக்கிற. யாருக்கெல்லாம் புரியுது நான் பேசுறது? I know people those who sacrifice for family still not happy in family. Is there anybody able to connect with me? Can I say the answer is? I'm not talking about bad person. I'm not talking about, cheap person. I'm talking about genuine soul who sacrificed his life. சிவமே வியக்கும் குணம் கொண்ட போதும் வையகம் பலிக்கும் நிலை வந்து சேரும். உன் மனம் கொண்ட சினமென்னும் சாபம். நீ நினச்ச வாழ்க்கையை வாழ முடியலன்னு ஒரு பயம் வரும்போது அந்த கோபம் வந்துடும். ஆஹா, நீ நினச்ச வாழ்க்கை இல்லை, நினச்சதோட நல்ல வாழ்க்கையை வாழ போகிறேன்னு நினைப்பு வரணும். இருக்கிறத கெடுக்கக்கூடாதுன்ற ஒரு பயம் வரணும். சிவமே வியக்கும் குணம் கொண்ட போதும் வையகம் பலிக்கும் நிலை வந்து சேரும். உன் மனம் கொண்ட சினமென்னும் சாபம். குருஜி, அப்போ அதால் பாதிக்கப்பட்டதை எப்படி நான் ரிமூவ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தவத்தில் இரு. தவத்தில் இரு, சக்தி பெரு. ஒரு 10 கிலோ தூக்கணும்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் வேணும். 100 கிலோ தூக்கணும்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் வேணும். அவள் கோபத்தில் பாதித்த வாழ்க்கையை கர்மாவை மாற்றணும்னா அதுக்கான ஸ்ட்ரென்த்து அங்கே மட்டும்தான் கிடைக்கும். எங்கே? சிவன் கிட்ட. சிவன் எங்கே இருக்கான்? உயிர் உள்ளவரை நீயே சிவத்தின் மாறாத அர்ரா சக்க. உனக்கு குறை இருக்குன்னு நினைக்காத, உன்கிட்ட குறை இல்லாமல் வாழ்றதுக்கு வழி இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. அப்போது தவத்தில் இரு. தவன்னா எல்லாரும் மெடிடேஷன் பண்ண அவசியம் இல்லை. டெய்லி ஒரு 4 நிமிஷமாவது மூடின்னு உட்காந்து பழகுங்க. தவன்னா ஃபோக்கஸாக இருக்கிறதும் தவம் தான். தவத்தில் இரு, சக்தி பெரு. உடம்புக்கு பலம் வேணும்னா ஓடி ஆடி விளையாடணும். மனசுக்கு பலம் வேணும்னா அடங்கி உக்காரணும், ஒடுங்கி உட்காரக்கூடாது. மனமது முடங்கினால் சிவமது இயங்குவான். தவத்தில் இரு, சக்தி பெரு. அவன் சொல்கிறான் பாருங்க, தவத்தில் இரு, சக்தி பெரு, சிவத்தை தொடு, சினத்தை விடு, இனி இல்லை உனக்கு ஒரு கேடு. அவ்வளோதான் வாழ்க்கை. இனி இல்லை உனக்கோர் கேடு. அப்போ இந்த மகா வாக்கியத்தை நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். குருஜி, இதுதான் எனக்கு கடவுள் கொடுக்குற ஒரு லிஸ்ட்டா? இன்னிலேருந்து எத்தனை பேர் கடவுளை உங்கள் டீமில் வச்சுக்கலான்னு ஆசைப்படுறீங்க? ப்ளீஸ். நீ இந்துவாரு, முஸ்லீமாரு, கிறிஸ்டினாரு, சார் எனக்கு அல்லாவா வச்சுக்கோ கண்ணு, நான் கூப்பிட்றேன் உனக்காக. அல்லாஹ் அக்பர் நான் சொல்கிறேன். ஆனால் சிவனை தான் நான் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. அந்த லாங்குவேஜில் அல்லாஹ் அக்பர், சர்வம் சிவமயம், இங்கே அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஒரு கடவுள், சிவன் ஒரு கடவுள். நான் பேசுறது நம்பிக்கை கிடையாது, நிஜம். ஒரு நாள் கண்டிப்பாக நான் சொன்னது நிஜம் இந்த உலகம் புரிஞ்சுக்கும். ஆனால் அப்போ ரொம்ப லேட்டாக இருக்கும். அப்போ ரொம்ப லேட்டாக இருக்கும். இப்பயே புரிஞ்சிக்கினா லைஃப் கிரேட்டாக இருக்கும். அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெரிய அப்போ இது புரிஞ்சுக்கணும். சிவமே வியக்கும் குணம் கொண்ட போதும் வையகம் பலிக்கும் நிலை வந்து சேரும். உன் மனம் கொண்ட சினம் என்னும் சாபம். அது எப்படி தூக்கி போடுறது? அப்பா தவத்தில் இரு, யாரையும் நம்பாத. இந்த பரிகாரம் பண்ணு, அந்த பரிகாரம் பண்ணு, அந்த கோயிலுக்கு போ, தலைக்கெல்லாம் உருண்டு போ. ஒரு இடத்துக்கு போய் உருண்டா உனக்கு நல்லது நடக்கும்னா இருக்கிற உன் வீட்டிலே உருண்டுக்கோயேன். யாருக்காவது புரியுதா நான் சொல்றது? நான் உன்னை உருளாதான் சொல்லலை, நல்லது நடக்கணும் சொல்லு. நான் உருள்றேன் உன் கூட சேர்ந்து. இல்லை குருஜி, செஞ்ச கஷ்டத்தை செஞ்சு யோசிச்சுனுக்கேன். நீ எவ்வளோ நாள் யோசிப்பேன்? 1 வாரம், 1 வருஷம் உட்காந்து அழுவியா? ஆனால் திரும்பி உன் வாழ்க்கையை யாழ்ரா வாழ போறா? ஒருத்தன் வரமாட்டான்டா, ஒருத்தன் வரமாட்டான். நீ வீணா போனதை பார்த்து ரசிச்சாலும் ரசிப்பானே தவிர்த்து உன்னை விசேஷமாக்கிறதுக்கு ஒருத்தன் வரமாட்டான். நீ தாண்டா கண்ணு. நீ அழுவும் போது யோசித்துக்கோ, நம்ம அழுவுறோம், வாழ்க்கை மாறுமா? மாறாது. இருக்கிறத வீணா போயிடுமா? கோவம்னா கத்துறது மட்டும் கோவம் நினைக்க போற, வெளிப்படுத்தாம உள்ள ஒரு கோவம் இருக்கும். கோவமே சினம். ஒருத்தனை கம்பு தடிக்கிறது, ஒருத்தனை கடிக்கிறது, அது கிடையாது. நீ வெறுப்பானதில் அது கோவத்துக்கு சமம். Sadness is nothing but passive form of anger. Sadness is what? Passive form of anger. Anger is active form of sadness. இதை என் கூட மட்டும் தான் கடவுள் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அவன் இல்லாத இடமே இல்லை. ஆனால் அவன் கூட நீ இல்லையே, அவன் கூட நீ இல்லையே. தவத்தில் இரு, சக்தி பெரு. தவத்தில் இரு, சக்தி பெரு. அதை மீறி சாதாரணமாக சொல்லு, சிவத்தை தொடு, சினத்தை விடு. இப்போ அவன் ஒரு சத்தியம் பண்ணித்தரான். அவன் ஏன் உன்கிட்ட இல்லை? நீ சினத்தோடு இருக்க. அப்போ சினத்தோடு இருக்க நான் என்ன பண்ணணும்? அவன்கிட்ட இரு.
நான் உன் கோபத்தை குறைக்க சொல்லலை, கோபம் இல்லாத நிலைமைக்கு போயிடு. அது எப்படி போறது? உனக்குள்ளே போயிடு. இப்ப அவன் இல்ல, சிவன் இருப்பான். சிவன் இருந்தா என்ன ப்ரூஃப்? தவத்தில் இரு, சக்தி பெறு, சிவத்தை தொடு, சினத்தை விடு. இப்ப இன்னொரு ப்ராமிஸ் பண்றான், இனி இல்லை வாழ்வில் உனக்கு ஒரு கேடு. அவ்வளவுதான் சுவிட்ச், அவ்வளவுதான் சுவிட்ச், அவ்வளவுதான் சுவிட்ச். சர்வம் செய்த இறைவனுக்கும் இறைவனை உணரும் வலிமையும் வல்லமையும் படைத்த உயர்ந்த பிறவியான என் சக மனிதர்களுக்கும் என் மனமார்ந்த அன்பும் வணக்கமும். வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம்.